சிக்கல்ல போடுறேன். அது மாதிரி வயிற்று வலிச்சா சர்வீஸ் இல்ல, தண்ணி நின்றா சிலர் சர்வீஸ் இல்ல, தலை வலிச்சா சிலர் ஆராதனை இல்ல. என்ன டயர்ட் சாட்டியான டயர்ட். மலைநாட்டுல மஸ்கலியா திருச்சபையில நடந்து வர 4 கிலோமீட்டர், போக 4 கிலோமீட்டர், 10 மணி ஆராதனைக்கு வாரத்துக்கு 78, 75, 72 வயசு பாட்டியெல்லாம் 7 மணிக்கு வீட்டை வலிக்கிறாங்க. அதுகள் மலையாள ஏறி திரும்ப கீழே வந்து திரும்ப ஏறினா தான் சர்ச். யோசித்து பாருங்க எப்படி மக்கள் வாஞ்சியோடு இன்றைக்கு உலகத்துல இலங்கையில மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் கணக்கே இல்லை. அதனாலதான் இவ்வளவு வேதனைய குடும்பத்துல அனுபவிக்கும். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை. யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்றது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்கிறவர் தான் நாம் ஆரம்பிக்கிறார்கள். நீங்களும் நானும் அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தான் எனக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவர் தெரியும். தலையை போட்டு உடைக்க தேவையில்லை, தடுமாற தேவையில்லை, மற்றவர்களுக்கு பிரச்சனையா இருக்க தேவையில்லை. கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தும். முதலாவது வாசிப்பு இருக்கணும். බලමුකොට කියවීම අවශ්‍යයි. கொஞ்ச நாள் ஸ்கூல் மீட்டிங் போனோம், பேரண்ட்ஸ் மீட்டிங் போனோம். පෙරේදා මව්වරුන්ගේ ලැස්වීමට ගියා ඉස්කෝලේ. அங்க டீச்சர் மாதிரி ஒன்று டீச்சர் தான் இருந்து எனக்கு பேசுது. ගුරුවරයෙක් වගේ කෙනෙක් කතා කරනවා. எல்லா பேரண்ட்ஸும் புலம்பிட்டாங்க. හැම මව්ව දෙමාපියන් பிள்ளைகள் எல்லாம் மார்க்ஸ் குறைவு, நாங்க இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறோம், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க ஒரு டீச்சர் சொல்றான். දරුවන් ලකුණු අඩි ඔබලා මොනවද කරන්න කියලා ඇහුවාම එක ගුරුවරයෙක් කිව්වා. உங்களோட பிள்ளைகள புத்தகம் இருக்கு தானே, வீட்டை வச்சு வாசிக்க சொல்லுங்களேன். ඔබේ දරුවන් පොත තිබුණාද ගෙදර ඉඳන් පාඩම් කරන්න කියන්නකෝ. ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட வாசிச்சா மட்டும் விளங்குமா? එක දෙමාපියෙක් ඇහුවා කියවුවත් ඇතිද කියලා. விளங்குற பிள்ளைக்கு விளங்கும், තේරෙන දරුවන්ට තේරෙයි. கோபம் வந்துட்டு எல்லாருக்கும். හැමෝටම කේන්තිය. பக்கத்துல இருந்தவர் கேந்தி நல்ல கோபமாயிட்டார். ළඟ සිටින කෙනාට උඩට කේන්ති. அதனால சத்தம் போடாதீங்க. ඉතින් කතා කරලා இதோட கதைச்சு வேலை இல்ல. එයාත් කතා කරලා වැඩක් නැහැ. அதோட கதைக்கிற நேரம் එයාත් කතා කරලා நாம ஏதாவது பேசிக்கொள்ளும். මොකක් කරේ අපි කතා කරන්න වෙන பாருங்க இந்த ஸ்கூல்ன்றது படு மோசம். අද පාසල කියන්නේ නරකටපත් වෙලා. ஒரு டேர்முக்கு 2 பாடம் முடிக்கல, சரி வேதனையா இருக்கு ஸ்கூல்ல பாக்கும்போது. එක වෙලෙට පාඩම් දෙකක් ඉවර ஆனா කරලා நீங்க என்ன செய்யணும், வீட்டை ஸ்கூல் புத்தகத்தை கொண்டு படிக்கணும். ඔබ මොනවද කරන්න ඕනේ ගෙදර පාඩම්. இது எங்கட பிள்ளைகளுக்கு வாசிக்க நேரம் இல்லையேவா? අපේ දරුවන්ට කියවන්න වෙලාව. அதனால எல்லாம் முட்டையா எடுத்து இப்ப முட்டையை மலிஞ்சிட்டு இதுகள் முட்டை பிசினஸ் இல்லாம இருக்கு. ඒ නිසා වෙලෙ පිටු අර ඒක බින්දුවක් විතරේ නැතුව තිබෙනවා. ஒழுங்கா வீட்டை புத்தகங்களை வாசிச்சு முடியுங்க. වරියාකර ගෙදර පොත් පාඩම් කරලා காலம் எழும்பின வேதம் வாசிச்சு முடியுங்க. දැන් නැගිටින සුද්ධ බයිබලෙ சில அம்மா அப்பா இருக்கு வேதம் படிக்கிறதும் இல்ல, படிக்கண்டு பிள்ளைகளை பேசுறதும் இல்ல. අම්මා දෙමාපියන් උදෑසන දේ වචනේ කියවන්නේ නැහැ, දරුවන්ටත් කියන්නේ නැහැ. அது வளர்ந்து சும்மா டீனேஜ்ல அங்க இங்க முட்டைக்கு தான் இவளுக்கு முட்டும். මේකේ වදනේ වෙලා ලුක්ු වෙලා නිකන් ඒට මේට ඇක්කිලා තමයි ඉන්න වෙනවා. சிறு வயசுல இருந்து வேதத்தை பிள்ளைகள் வாசிக்க உற்சாகப்படுத்துங்க. උදා කාලේ පට දරුවන්ට දේ වචනේ කියවන්න. முழங்கால நின்று வேதம் வாசிங்க, உங்களுக்கு ஏசப்பா நல்ல ஞானத்தை தருவார். තනින් සිටිලා දේ වචනේ කියවන්න යේසුස් වහන්සේ ප්‍රඥාව ලබා දෙනවා ඔබට. ஆமென் சொல்லுங்க. ආමේන්. பள்ளிக்கூட தாவாரத்துக்கு போகாத ஒரு தம்பி පාසල අසලවත් නොගියපු දරුවෙක් அவன் இன்னைக்கு நல்ல ஒரு பிரசங்கியாரா வேதம் வாசி. අද මාතු දේශන කරන දේවදාසියෙක් වෙනස් වෙනවා. உங்களுக்கு தெரியும், அவனை எனக்கு தெரியும். ඔබට දන්නවද? எங்களோட பைபிளை கொண்டு வந்து வச்சு திறந்துட்டு அப்படியே அழுவான். අපසම බයිබලේ අරලා ඇඬුවා. ஆண்டவரே நான் படிக்கல, ස්වාමීන් වහන්සේ ஆனா எனக்கு ஞானத்தை தாருங்க. මට ප්‍රඥාව දෙන්න. இன்னைக்கு அவன் வேதம் திறந்து வாசித்து பிரசங்கம் பண்ற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அதே வචනේ විරුද්ධ කරලා දේශනා කරන ප්‍රඥාව දෙන්න. வேதம் வாசிக்கிறவன் நல்லா இருப்பான். ஆமென் சொல்லுங்க. வேதம் வாசிக்கிற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். වචනේ කියවන පවුල ආශිර්වාද. வேதம் வாசிக்கிற ஊழியக்காரன் வெற்றிகரமாய் வாழ முடியும். වචනේ කියවන දේවදාසිය ජයග්‍රහ ජීවිතය. ஊழியக்காரனே பிரசங்கத்துக்கு வேதம் வாசிச்சா அங்க மகா சாபம் வரும். අද දේවදාසියම දිවායි වචනේ කියවන්න නැතුව දේශනා කරනකොට සාපය ඇති වෙනවා. சங்கீதம் 1:2 பார்க்காம துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும்
பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்றாம் வசனம், அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. வேதம் வாசிச்சா தான் தியானிக்க விருப்பம் வரும். ඒ වචනේ කියවොත් තමයි මෙනෙහි කරන්න කැමැත්තක්. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.